அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, நல்லா சாஃப்டான ஹோம்மேட் பிரெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் வெதுவெதுப்பான தண்ணி 1.5 கப் சேர்த்துக்கோங்க. வார்மாக இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இதில் 3 டீஸ்பூன் ஹனி இல்லைன்னா நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகணும், அதுக்காக ஒரு 15 நிமிஷம் ஒரு டவலை வச்சு மூடி வச்சுருங்க. ஈஸ்ட் கரெக்டாக ஆக்டிவ் ஆனால் தான் நமக்கு பர்ஃபெக்டான பிரெட் கிடைக்கும். இப்போ இதில் 3 கப் மைதா சேர்த்துக்கிறேன். நம்ம எக்ஸ்ட்ரா தேவைப்படும், நான் மெஷர்மெண்ட் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் ரொம்ப ஒட்டுங்கிறனால ஸ்பூனில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. நல்லா மெல்ட் ஆகிருக்கணும். சேர்த்து நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டிக்கியாக தாங்க இருக்கும். நம்ம 10ஆவதுக்கு மைதா சேர்க்கையில் நமக்கு கரெக்டாக வந்துடும். 1/2 கப் மைதா சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நான் 3 கப் மைதா சேர்த்துருக்கேன், இப்போ ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. டோட்டலாக நம்ம 3.5 கப் மைதா சேர்த்துருக்கோம். ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. டோ இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருந்தால் தான் நமக்கு வந்து ப்ரெட்டு சாஃப்டாக வரும். இது மேலே கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி மூடி வச்சிடுறேன். இப்போ இது பொங்கி வரணும். இதுக்கு ஒரு 1/2 hour நம்ம ரெஸ்ட் விட்டுடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு. இது சம்மர் டைம்னால நமக்கு வந்து சீக்கிரம் பொங்கி வந்துருச்சு. ஏன்னா 1.5 மணி நேரம் ஆகுங்க இது பொங்கி வர்றதுக்கு. இதை எடுத்து அப்படியே கவுண்டர் டாப்பில் மாற்றிடலாம். கீழே மைதா சேர்த்துருக்கேன் நான் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. ஸ்டிக்கியாக இருந்துட்டும் நமக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இதை ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம தேய்ச்சிடலாம். எந்த சைஸுக்கு லோஃப் ஃபேன் எடுத்துருக்கோமோ அதே சைஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இதை அப்படியே ரோல் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி விட்டுருங்க. கையில் விட்டுச்சுன்னா கொஞ்சம் மைதா தேய்ச்சிக்கலாம். இப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். ஜாயின் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ண இடத்த கீழே வச்சு நம்ம பேனில் வச்சிடலாம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரே ஷேப்புக்கு வர்றதுக்காக வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சிருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பி வந்திருக்குன்னு. இதுக்கு மேலே எக் வாஷ் கொடுத்துடலாம். அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக எக் வாஷ் பண்ணி இப்போ ஓவனில் வச்சிடலாம். 230 டிகிரி செல்சியஸில் வெறும் 15 நிமிஷம் நான் வந்து பேக் பண்ணேன். எனக்கு பேக் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். சூடாக இருக்கையில் இதுக்கு மேலே பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பார்க்க ஷைனிங்காக இருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ அன்மோல்ட் பண்ணிடலாம். இப்படி ஒட்டாமல் வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, சாஃப்டான ஹோம்மேட் பிரெட் நமக்கு தயாராகிடுச்சு. இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. கடையில் வாங்குற மாதிரியே வீட்டிலையே சுலபமான முறையில் நம்ம பிரெட் தயார் பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரெட்டை வச்சு நாளைக்கு உங்களுக்கு ஒரு ரெசிபி நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.